there are 4 creatures, 4 விஷயங்கள், 4 முகங்கள். It also talks about different things that God can do in your life. சில விஷயங்கள் ஆண்டவருடைய அற்புதமான காரியங்கள், அவருடைய செயல்கள் எவ்விதமாக இருக்குன்னு சொன்னா, when God carries his glory, அவருடைய மகிமையை அவன் பார்க்க தொடங்குகிறான். ஆண்டவருடைய கரம் அவன் மேல் இருக்கிற வேளையில அவன் முதலாவது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர தொடங்குகிறான். இரண்டாவது அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவருடைய மகிமையை உணர தொடங்குகிறான். he starts to understand, he starts to see the glory of God. அடுத்த வசனம், அவைகளில் ஒன்றின் செட்டைகளுக்கு மற்றதின் செட்டைகளோடு சேர்ந்திருந்தன. it is attached, it is connected. Okay, அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. No, which means நம்முடைய வாழ்க்கையில நம்ம நேர பார்த்து நடக்கிறோம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். But God is protecting us among everyone. எல்லா இடத்துலயும் நம்மளை சுத்திலும் it is a foresight. 4 திசையில 1 2 3 4. When we walk this way, God is looking at 4 directions. நம்ம ஒரு திசையை பார்த்து போயிட்டு இருக்கிறோம், ஆனா ஆண்டவர் மேற்கு கிழக்கு தெற்கு வடக்கு எல்லாவற்றையும் he covers us. Number 1, hallelujah. He protects us not just one way. ஒரு வழியாக நம்மளை protect பண்ணல, அவர் 4 வழியாக நம்மளை protect பண்ணி கொண்டிருக்கிறார். Hallelujah. Because the eyes of God are surrounding the earth. ஆண்டவருடைய சிந்தனைகள் உங்களை சுற்றிலும் இருப்பது, it is not just for protection, it is also to carry the purpose that God has for you.